இந்த உலகத்தில் மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக நிறைய தூதர்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். எத்தனை தூதர்கள் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள் என்ற கணக்கு அல்லாஹ் மட்டும்தான் நன்கு அறிந்தவனாக இருக்கிறார். நிறைய நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களுக்கும் சில விசேஷ சிறப்புகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். ஒரு நபிக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இன்னொரு நபிக்கு இருக்காது. ஒவ்வொரு நபிக்கும் சில விசேஷ சிறப்புகள் மூலமாக அவர்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் கூறும் பொழுது தில்கர் ருசுல் ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅத், இந்த தூதர்கள் அவர்களில் சிலர்களை விட சிலர்களை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். மின்ஹும் மன் கல்லமல்லாஹு, அந்த தூதர்களில் சிலர்களிடத்திலே அல்லாஹ் பேசி இருக்கிறார். வரஃபஅ பஅதஹும் தரஜாத், சிலர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறார். வஆதைனா ஈஸா இப்ன மர்யமல் பையினாத், மரியமினுடைய மகன் ஈசாவுக்கு நாம் அத்தாட்சிகளை கொடுத்து வஅய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ், பரிசுத்த ஆன்மாவை கொண்டு ஈசாவை நாம் பலப்படுத்தினோம் என்று நபிமார்களுக்கு இருக்கக்கூடிய சில சிறப்புகளை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எல்லா நபிமார்களும் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர்கள், இறை தூதர்கள், இறை செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ள சிறப்பு எல்லா நபிமார்களையும் விட சில விசேஷ தன்மைகள் மூலமாக பெருமானார் அவர்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். எந்த நபிக்கும் எந்த ரசூலுக்கும் எந்த இறை தூதருக்கும் கிடைக்காத ஒட்டுமொத்த சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். இந்த செய்தியை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக நபியை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்ற செய்தியை மட்டும்தான் விளங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர மற்ற நபிமார்களை தாழ்வாக எண்ணுவதோ மற்ற இறை தூதர்களை கண்ணிய குறைவாக எண்ணுவதோ கூடாது. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், மற்ற நபிமார்களை விட என்னை நீங்கள் சிறப்பித்து கூற வேண்டாம். இருந்தாலும் நாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துகளாக இருக்கிறோம். அந்த உம்மத் என்ற அடிப்படையிலே பெருமானார் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தி இருக்கிறார், பெருமானார் அவர்களை அல்லாஹ் எப்படி உயரத்தில் வைத்திருக்கிறார் என்ற செய்தியை மட்டும்தான் நாம் விளங்கி கொள்ள வேண்டுமே ஒழிய பெருமானார் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் சிறந்த நபி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் மற்ற இறை தூதர்களும் மற்ற நபிமார்களும் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள நபிமார்களும் ஏனைய நபிமார்களும் சிறப்பானவர்களே, அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு விசேஷமான ஒரு கேஸ் பெருமானார் அவர்கிட்ட வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ பள்ளிவாசலில் இருந்து குதுபாவை மட்டும் நிகழ்த்தக்கூடியவர்களாக இல்லை. அவர்கள் எல்லா துறைகளிலும் மின்னி இருக்கிறார்கள். போர் என்று வந்துவிட்டால் 4 சுவற்றிற்குள் உட்கார்ந்து கொண்டு இன்றைய காலத்தில் உள்ளவர்கள் செயல்படுவதை போல பெருமானார் அவர்கள் செயல்பட்டது கிடையாது. அவர்கள் ஆன்மீக தலைவராகவும் இருந்திருக்கிறார்கள். அரசியல் நுட்பங்களை சொல்லித்தரக்கூடிய அரசியல் விற்பனர்களாகவும் பெருமானார் அவர்கள் இருந்திருக்கிறார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நிறைய விசேஷமான கேஸுகள்லாம் வரும். அதில் ஒரு 2 பேர், ஒருத்தர் வேகமாக வந்து ஒரு கேஸ் கொண்டு வர்றார். ஒரு வித்தியாசமான ஒரு வழக்கு, புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். ஹதீஸினுடைய அந்த வரிகளை பார்த்தால் அழகாக இருக்கும். இஸ்தப்ப ரஜுலான், 2 மனிதர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டார்கள். கடுமையா சண்டை. இவரை திட்டுகிறார், அவர் அவரை திட்டுகிறார். யார் அந்த 2 மனிதர்கள் என்று பார்த்தால், ரஜுலும் மினல் முஸ்லிமீன் வ ரஜுலும் மினல் யஹூதி. அன்றைய காலகட்டத்திலே பெரும்பான்மையாக இருந்து சிறுபான்மையினராக மாறி போன ஒரு யூதருக்கும் முஸ்லிமுக்கும் சண்டை ஏற்படுகிறது. வாக்குவாதம் முற்றிவிடுகிறது. அப்போ முஸ்லிமான அந்த மனிதர் சொல்லுகிறார், வல்லதி இஸ்தஃபா முஹம்மதன் அலல் ஆலமீன், எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மக்களை விட நபியை சிறப்பாக ஆக்கிய இறைவன் மீது ஆணையாக என்று முஸ்லிம் சொல்லுகிறார். நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர்கள். ஆனால் யூதரை பொறுத்தவரைக்கும் பெருமானார் அவர்கள் ஈமான் கொள்ளவும் இல்லை. அவர்கள் உயர்த்தி பிடித்தது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. நாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டிருக்கிறோம். உயிரை விட அவர்களை நாம் நேசிக்கிறோம். அன்றைக்கும் அப்படித்தான் இருந்தது. முஸ்லிமானவர் என்ன சொல்றாரு, வல்லதி இஸ்தஃபா முஹம்மதன் அலல் ஆலமீன், உலகத்தில் உள்ள எல்லா மக்களை விட முஹம்மதை சிறப்பாக தேர்ந்தெடுத்த இறைவன் மீது ஆணையாக என்று சொல்லுகிறார். உடனே யூதர் பார்க்கிறார், அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது வெறி பிடித்த ஈமான் கொண்டவர்கள். உடனே அவர் சொல்றாரு, நீங்க சொல்றது சரியில்லை. உலகத்தில் உள்ள எல்லா மக்களை விட முஹம்மதை சிறப்பித்த இறைவன் மீது ஆணையாக என்று சொன்னீர்களே, அது சரியில்லை. யூதர் சொல்லுகிறார், வல்லதி இஸ்தஃபா மூசா அலல் ஆலமீன், உலகத்தாரை அனைவரையும் விட மூசாவை சிறப்பித்த இறைவனின் மீது ஆணையாக. சண்டை முட்டுகிறது. முஸ்லிமுக்கு கொஞ்சம் கை நீளம். ஹதீஸ்ல வருது, ஃபரஃபஅல் முஸ்லிமு யதஹு இன்த ஸாலிக, கை கொஞ்சம் நீளம். சில பேர்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க, கப்புன்னு போட்டு அடிச்சிடுவாங்க. இந்த குணம் சில நபர்களுக்கு இருக்கும், இயற்கையாகவே அமைந்தது. அதே போல அந்த முஸ்லிமுக்கு கை கொஞ்சம் நீளம் என்று நினைக்கிறேன். ஹதீஸிலே வந்து இருக்கிறது, ஃபரஃபஅல் முஸ்லிமு யதஹு இன்த ஸாலிக, எங்க முஹம்மதை பார்த்து தரகுறைவா பேசுறியா அப்படின்னு சொல்லி, ஃபரஃபஅல் முஸ்லிமு யதஹு ஃபலதம வஜ்ஹல் யஹூதிய, யஹூதியை ஓங்கி ஒரு அறைந்து விடுகிறார் யூதர். முஸ்லிம் யூதரை அறைந்து விடுகிறார். யாரை பற்றி சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர்களா உலகத்தை விட, உலகத்தாரை விட? மூசா உயர்ந்தவரா என்று சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. இரு தரப்பினர் எதிர் தரப்பிலே இருக்கக்கூடியவர்கள். இவர் பக்கம் பார்த்தால் இது நியாயம். காரணம், முஹம்மதை ஈமான் கொண்டு இருக்கிறார்கள், சிறப்பானவர்களாக கருதுகிறார்கள். இங்கே பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இவர்கள் அதிகமாக பிரியம் கொள்கிறார்கள். அதனால மூசா சிறந்தவர் என்ற அந்த வாக்குவாதத்தினுடைய முத்தி போகிறது. இவர் அடித்து விடுகிறார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். யாரை பற்றி சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. யூதர் குறைத்து மதிப்பிடுகிறார், முஸ்லிம் உயர்வாக பேசுகிறார். இவர் அடிச்ச உடனே ஹதீஸிலே பார்க்கிறோம், ஃபதஹபல் யஹூதி இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் நுட்பமான விஷயங்கள் சகோதரர்களே. சிறுபான்மையினராக இருந்த அந்த யூத சமுதாயத்தில் முஹம்மதை பற்றியே தரைகுறைவாக பேசிவிட்டு அதன் மூலமாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டு இந்த பிரச்சனையை தீர்வு காண்பதற்கு பெருமானாரிடத்திலே செல்லுகிறார்கள். எவ்வளவு நேர்மை பாருங்கள். இன்றைய நம்மை பற்றி ஒருத்தர் யாராவது தரகுறைவா பேசிட்டு
நமக்கு ஆதரவா ஒருத்தர் பேசுறார், நமக்கு எதிராக ஒருத்தர் பேசுகிறார், வழக்கு நம்ம இடத்தில் வந்தால் அடிச்சது நியாயம் என்று மட்டும் சொல்லியிருக்க மாட்டோம், இன்னொரு அடியும் சேர்த்து போட்டிருப்போம். ஆனால் அந்த யூதர் தெரிந்து வைத்திருந்தால் பெருமானார் அவரிடத்தில் சென்றால் நியாயம் கிடைக்கும், நீதி பிறராமல் அவர்கள் தீர்ப்பு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை யூதர்கள் கொண்டிருந்தார்கள். ஹதீஸிலே வருகிறது, ஃபதஹபல் யஹூதியு இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த யூதர் அடி வாங்கிய உடனே கோபத்துடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே செல்லுகிறார். ஃபஅக்பரஹு, நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார். ஃபஅக்பரஹு கான மின் அம்ரி வ அம்ரில் முஸ்லிமி, நடந்த சம்பாஷணைகள், நடந்த வாக்குவாதங்கள், அதை முற்றி போய் முஸ்லிம் அடித்த இந்த கதையெல்லாம் பெருமானாரிடத்திலே சொல்லப்படுகிறது. ஃபதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆளை கூட்டுவாங்க. யாருப்பா அடிச்சது? ஒரு முஸ்லிம் அடித்தார், அழைத்து கொண்டு வாருங்கள். ஃபதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அடித்த அந்த முஸ்லிமை அழைத்து கொண்டு வரப்படுகிறார்கள். ஃபஸஅலஹு அன் ذلك, இதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் ஒத்துக்கொள்கிறார், ஆம் யா ரசூலல்லாஹ், இப்படி எப்படியெல்லாம் வாக்குவாதம் நடந்துச்சு, அவரு உங்களை தரைகுறைவாக பேசுவதை போல தெரிந்தது, அடித்து விட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஃபலா துஹய்யிரூனி ஃபலா துஹய்யிரூனி ஃபலா துஹய்யிரூனி மூசா, மூசாவை விட என்னை சிறப்பித்து கூற வேண்டாம். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள் சகோதரர்களே. ஒரு பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்வு, அஃதலுல் அம்பியா, நபிமார்களில் எல்லாம் சிறந்த நபி. அது மட்டுமா, எல்லாம் வெளியில் காத்துக் கொண்டிருப்பார்கள். சொர்க்கத்தினுடைய அந்த பிரம்மாண்டமான வாசல் அடைக்கப்பட்டு இருக்கும். சொர்க்கத்தினுடைய வாசலுடைய கதவை முதலில் தட்டுபவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு சிறப்பு இருந்தும் கூட அவருடைய பணிவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபலா தஹய்யிரூனி ஃபலா தஹய்யிரூனி, மூசாவை விட என்ன சிறப்பித்து கூற வேண்டாம். அதற்கு என்ன காரணம் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கியாமத் நாளிலே அந்த சூர் ஊதுகின்ற நிலையில் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் மூர்ச்சையாகி கீழே விழுந்து விடுவார்கள். குர்ஆன் பேசுகிறது, வனுஃபிக ஃபிஸ்ஸூர் ஃபஸஅக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், எல்லாம் மூர்ச்சையாகி கீழே விழுந்து விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கூட்டத்திலே நானும் மயக்கு முற்று கீழே விழுந்து விடுவேன். மயக்கம் தெளிஞ்சு உலகமே அப்படி மூர்ச்சையாகி கீழே கிடப்பாங்க. நான் தலையை உயர்த்தி பார்ப்பேன், பார்த்தால் எனக்கு முன்பாக அரிசினுடைய சிம்மாசனத்தினுடைய ஓரப்பகுதியை ஒருத்தர் பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருப்பார். அவர்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். எந்த சிக்கலான நேரத்தில் வேறொரு நபியை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தி பேசுகிறார்கள். எல்லாம் மயங்கி கிடப்பார்கள். நான் எழுந்திருப்பேன், பார்த்தால் அரிசினுடைய சிம்மாசனத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் பாத்திஷுன் ஜானிபல் அரிசி, அல்லாஹ்வினுடைய அந்த சிம்மாசனத்தின் ஓரப்பகுதி மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடித்துக் கொண்டிருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபலா அத்ரி, எனக்கு தெரியாது, அஃபீமன் கான சஹிக ஃபஅஃபாக கப்லி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூர்ச்சியாகி விழுந்தார்களா அல்லது மூர்ச்சியாகி விழுந்து விட்டு எனக்கு முன்பாக எழுந்திருத்தார்களா என்று எனக்கு தெரியாது. அவு கான மிம்மன் இஸ்தஃனல்லாஹு, அல்லாஹ் மூர்ச்சையாகாமலே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு விட்டானோ என்று எனக்கு தெரியாது என்று ஒரு நபியை பற்றி சர்ச்சை வருகின்ற பொழுது மற்றவர்களை பற்றி அவர்களுக்கு மேலால் என்னை உயர்த்தி பேசாதீர்கள் என்று நமக்கு கட்டளையிடப்பட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் ஹாத்தமுன் நபியின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விசேஷ தன்மையை பற்றியும் இந்த உம்மத்துகள் தெரிந்திருக்க வேண்டும். அல் குர்ஆனிலே அல்லாஹுக்கு என்று சில வர்ணனைகள் இருக்கு, சில விசேஷ தன்மைகள் அல்லாஹுக்கு இருக்கிறது.
நம்மெல்லாம் அறிந்திருப்போம் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்கள். இந்த அழகிய திருநாமங்களுடைய பட்டியலிலே ரஹ்மத்தும் ரஹீமும், ரஹ்மானும் ரஹீமும் அதிகமாக புழங்கப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய வர்ணனை, அல்லாஹை பற்றி குறித்து வருகின்ற வர்ணனை செய்திகள்ல இந்த ரஹ்மான் ரஹீம் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. எதை துவங்கும் போதும் சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். இந்த ரஹ்மத்திற்கு இந்த வார்த்தையை வைத்து பெருமானார் அவர்களை அல்லாஹ் இணைத்து சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புக்கு இதைவிட வேறு ஒன்று சான்று தேவையா? அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுவான், وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلْعَالَمِينَ. நபியே, உம்மை அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடையாக நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லல. இந்த வார்த்தையினுடைய அமைப்பை கவனிங்கள் சகோதரர்களே. وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلْعَالَمِينَ. அகிலத்தாருக்கு அருட்கொடையாகவே அஞ்சி நாம் அனுப்பவில்லை. அரபியினுடைய பாணியிலே, அரபியினுடைய இலக்கத்திலே மா என்ற வார்த்தையும் லா என்ற வார்த்தையும் வந்து அதற்கு பின்னால் இல்லாஹ் என்று வந்துவிட்டால் இதை தவிர வேறு காரணம் இல்லை என்பதாக பொருள். லானு வந்து மானு வந்து அதற்கு பின்னால் இல்லான்னு வந்து விட்டால் சற்று அழுத்தத்தை கொடுக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறோம். என்ன பொருள்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, தகுதியானவன் மட்டுமே என்ற அந்த வார்த்தை பிரயோகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். உம்மை இந்த உலகத்திற்கு அருட்கொடையாகவே அன்றி நாம் அனுப்பவில்லை. எல்லோருக்கும் சொந்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய துவக்க வசனம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அவன் ரப்புல் ஆலமீன், உலகத்தாரின் இறைவன். சகோதரர்களே, நமக்கு மட்டும் இறைவன் அல்ல, ஆலமீனுக்கு இறைவன். எப்படி ரப்புல் ஆலமீன் என்று சொல்லுகிறானோ அதே இறைவன் காத்தமுன் நபியின், இறுதி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று சொல்லுகிறான். தன்னை பற்றி குறிப்பிடும் பொழுது ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். தன்னுடைய தூதரை பற்றி கூறும் பொழுது ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று கூறுகிறான். நாம் பெருமானார் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கிறோம். சாதாரண பாக்கியம் அல்ல, தவம் கிடந்தாலும் கிடைக்காத பாக்கியம் சகோதரர்களே. முஸ்லிமாக இருப்பது ஒரு பாக்கியம். அதையும் தாண்டி பெருமானார் அவர்களுடைய உம்மத்தாக நம்மை ஆக்கி வைத்திருக்கிறார். இது அல்லாஹ் நமக்கு பொழிந்திருக்கின்ற பெரிய பாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தாருக்கு அனைவருக்கும் ரஹமத்தாக இருக்கிறார்கள். வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும் ரஹமத் அல்ல, எல்லோருக்கும் அவர்கள் ரஹமத். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு நபியை மதிக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத். நபியை ஏற்றுக்கொள்ளாத, நபியை ஏளனம் செய்யக்கூடிய, நபியை கேலி செய்யக்கூடிய அந்த கொடுங்கோளர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத். குர்ஆன் பேசுகிறது சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஈமான் கொள்ளாத சிலர்கள் வந்து கேட்கிறார்கள் பெருமானாரிடத்தில், என்னமோ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னமோ புதுசாக சொல்கிறீங்களே, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். முஸ்லிமுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத் என்றால் என்ன பொருள்? ஈமான் கொண்டிருக்கிறோம், அவருடைய சுன்னாவை பின்பற்றுகிறோம், நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு செல்லுவோம். ஆனால் ஈமான் கொள்ளாத, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது நம்பிக்கை கொள்ளாத அத்தனை மனிதர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத். எந்த அடிப்படையிலே ரஹ்மத்? குர்ஆன் பேசுகிறது சகோதரர்களே. சிலர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களாம், وَإِذْ قَالُوا اللَّهُمَّ إِنْ كَانَ هَذَا هُوَ الْحَقُّ. என்னமோ புதுசா சில செய்திகள்லாம் சொல்றீங்களே, இந்த செய்தி உண்மையாக இருந்தால், இந்த தூது செய்தி உண்மையாக இருந்தால்
நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. குர்ஆன் பேசுகிற சகோதரர்களே, அவர்கள் கேட்பார்களாம், ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா. நாங்க ஈமான் கொள்ளல, உங்களை நம்பல, ஆனால் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து கல்மழையை பொழிய செய்யுங்கள் என்று கேட்பார்களாம். குர்ஆன் பேசுகிற சகோதரர்களே, உடனே அல்லாஹ் சொல்லுவான், இப்போ உனக்கு இல்லை, கொஞ்சம் லேட்டா கவனிக்கிறேன். அல்லாஹ் சொல்லுவான், வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம். நபியே, உம்மை பார்த்து இப்படி கேட்கிறார்கள், வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம். நீங்கள் அந்த சமுதாய மக்கள் இடத்திலே இருக்கும் வரை அல்லாஹ் அவர்களை அழிக்க மாட்டான். இது எல்லோருக்குமான ரஹ்மத் சகோதரர்களே. முந்தைய நபிமார்களை யார் புறக்கணித்தார்களோ, யார் கேலி செய்து ஈமான் கொள்ளவில்லையோ, ஒட்டுமொத்தமாக அழித்திருக்கிறான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்காத காரணத்தினால், அவர்கள் வாழ்ந்த காலத்திலே எந்த ஒரு கூட்டத்தையும் மொத்தமாக அல்லாஹ் அழிக்கவில்லை, அழிக்கவும் மாட்டான். குர்ஆன் அல்லாஹ் வசனத்தை இறக்கிவிட்டான். இது எல்லோருக்குமான ரஹ்மத், எல்லோருக்கும் சொந்தம். அஃமலுல் அம்பியா, நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்களுடைய உம்மத்தாக நாம் இருக்கிறோம் என்ற பெருமிதத்தோடு இந்த ஸலவாத் என்ற அந்த அமலே நம்மிடத்தில் இருந்து இல்லாமல் போயிடுச்சு. ஒரு காலத்தில் ஸலவாத்தை நம்ம எப்படி சொன்னோம், கூட்டம் கலைந்தால் மதரசாவில் சாயந்தரம் ஓதி கொடுப்பார் ஹஜ்ரத்து, ஸல்லல்லாஹு ஆரம்பிக்காரு, அப்படியே ஒரு சவுண்டை போட்டு ஒரு ராகமாக முடிச்சிருவோம். இது கூடாது என்று சொன்னோம், சரிதான். ஆனால் இந்த ஸலவாத் என்ற ஒரு அமலே நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டது சகோதரர்களே. அதுவும் குறிப்பாக இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நாம் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், ஸலவாத் சொல்லுங்கள், உங்களுடைய ஸலவாத் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது என்ற செய்தியை எல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்ற அந்த அடிப்படையிலே நாம் விளங்கி கொண்டோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் பெருமானார் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அமைத்துக் கொள்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதிஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவினுடைய முதல் பிரசங்கத்தில் மற்ற நபிமார்களை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வகையில் அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் என்ற செய்தியையும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் சொந்தமானவர்கள் என்ற ஒரு செய்தியையும் நாம் விளங்கி கொண்டோம். அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது எந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறானோ அதே வார்த்தையை பெருமானார் அவர்களோ இணைத்து அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹ்வினுடைய வர்ணனையிலே வந்திருக்கக்கூடிய முக்கியமான தன்மைகள் ரஹ்மத், ரஹ்மான், ரஹீம். இந்த வார்த்தையை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இணைத்து சொல்லுகிறார் என்ற செய்தியையும் நாம் விளங்கி கொண்டோம். அதோடு இணைத்து நாம் பெருமானார் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கிறோம். இந்த பாக்கியம் ஒரு மகத்தான பாக்கியம். இதை நாம் ஒரு பாக்கியமாகவே கருதாமல் இருப்பதுதான் வேதனையினுடைய உச்சக்கட்டம். நாம் உம்மத்துன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக இருக்கிறோம். நம்மால் எப்படி எந்த வகையிலெல்லாம் பெருமானார் அவர்களுடைய போதனைகளை பின்பற்ற முடியுமோ அந்த வகையிலெல்லாம் பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையை எடுத்துக்கொண்டால் எல்லாம் மனித நேயத்தை கலந்த போதனையாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள்,
இர்ஹமு மன் ஃபில் அர்த், இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமாயி, வானத்தில் உள்ள இறைவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது மதம் கடந்த ஒரு ஒற்றுமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகிறார்கள். முஸ்லிமுக்கு மட்டும் உதவி செய், என்னை ஏற்பவனுக்கு மட்டும் உதவி செய், என்னை புறக்கணித்தவனை புறக்கணித்து விடு என்றெல்லாம் மார்க்கம் சொல்லவில்லை. மார்க்கம் சொல்லியிருக்கின்ற முக்கியமான அம்சம் மனிதநேயத்தோடு கலந்திருக்கிறது. ஆக நாம் உம்மத்தே முஹம்மதியாவாக நாம் இருக்கிறோம். இந்த உம்மத்தே முஹம்மதியாவிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பு தன்மை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை, சமூக சேவைகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் ரஹமத்தினுடைய அறிகுறியாக நாம் பார்க்கலாம் என்ற ஒரு செய்தியையும் இன்றைய ஜும்மாவினுடைய முக்கிய செய்தியாக நாம் விளங்கிக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல் குர்ஆன் சுன்னாவினுடைய வழிகாட்டுதல் படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு நம்முடைய ஒவ்வொரு தருணங்களிலும் நபி வழி போதனைகளை பின்பற்றக்கூடிய நர்பாக்கிய மிக்கவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வகூனு மஅஸ் ஸாதிகீன்.